ஸ்ருதி ஸ்மிருதி புராணம் ஆலய கருணாலயம் நமாமி பகவத் பாத சங்கரம் லோகசங்கலம் ஸ்ரீ காஞ்சி மகாபெரிவா நிகிரக பரிபூர்ண கிருபாகடாட்சகம். குரு சுக்கிரன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் காஞ்சி மகாபெரியவா குரு வெளியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு என்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா மெயினா தொடர்ச்சியா பார்க்கக்கூடிய விஷயம் மாத பலன். அதுல மெயினான மாசம் ஆகஸ்ட் மாசம் உங்களுக்கு எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறார், இதை பத்தி தான் ஃபுல்லா நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். குரு சுக்கிரன் டிவில நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய சேனலுக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க. எனக்கு நிறைய குடும்ப ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க. ஒரு சில பேர் எனக்கு திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க. ஏன்னா வாக்கிய புடைய எழுதியிருக்கோம், இல்லை திருக்கணித முறைப்படியும் எழுதவும் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருளையே திரு அருளே கிடையாது. நம்முடைய ஆன்மீக சிந்தனை, என்னுடைய குரு வாரிசு உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும். அதான் இந்த குரு சுக்கிரன் டிவி சேனலுடைய நோக்கமே. நம்முடைய சேனலை பார்த்தா உங்களுடைய கர்ம வினை விலகணும். யாருமே கர்ம வினை இல்லாத மனிதனே கிடையாது. எல்லாத்துக்கும் இறைவன் ஒரு கர்ம வினை கொடுத்திருப்பா. அதான் பலனை பார்ப்போம். இப்ப இந்த மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலனை பார்ப்போம். பொதுவா இந்த மாசத்துல விசேஷ காலத்தை பார்ப்போம். பொதுவா பாருங்க, ஆகஸ்ட் மாசம் 3ஆம் தேதி ஆடி பெருக்கு, அத பெண்களுக்கு இந்த தாலி பிரிச்சு போகக்கூடிய காலங்கள். ஆடி பெருக்கு ரொம்ப விசேஷமாக எல்லா ஒரு அம்பாள் கோயில்லையும் பாருங்க ரொம்ப விசேஷமாக நடத்துவாங்க. இதுல அனைவருமே கலந்துக்குங்க. அம்பாளுடைய அருள் கண்டிப்பா கிடைக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆகஸ்ட் மாசம் 4ஆம் தேதி பாத்தீங்கன்னா ஆடி அமாவாசை. பித்தூர்களை, நம்முடைய முன்னோர்களை நம்ம வீட்டுக்கு அழைக்கக்கூடிய நாள் வந்து இந்த ஆடி அமாவாசை. இதுலயும் கலந்துக்கிட்டு எல்லாருமே நல்ல ஒரு அனுகூலமா இறைவனுடைய அருள் கண்டிப்பா எடுத்துக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆகஸ்ட் மாசம் 7ஆம் தேதி ஆடிப்பூர திருவிழா. எல்லா அம்பாள் கோயிலையும் சரி ரொம்ப விசேஷமாக இந்த திருவிழா நடக்கும். ஆடி மாசத்துல வரக்கூடிய பூர நட்சத்திரம் ரொம்ப விசேஷமான ஒரு நட்சத்திரம். அதனால இதுலையும் கலந்துக்கிட்டு நல்லா அனுகூலமாக கொண்டாடுங்க. அடுத்து வரலட்சுமி விரத பூஜைங்கிறது வருது 16ஆம் தேதி, ஆகஸ்ட் மாசம் 16ஆம் தேதி வரலட்சுமி விரத பூஜை. மெயினா பெண்களுக்கு எல்லாமே இந்த மாசத்தை பாருங்க ஒதுக்கிற வேண்டியதான். பெண்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய மாசமாக இருக்கும். அடுத்து ஆவணி அவைட்டங்கிறது ரொம்ப விசேஷமாக இருக்கும். இதான் இந்த மாசத்துடைய நிகழ்வுகள். முகூர்த்த தினம் பாத்தீங்கன்னா 3 முகூர்த்தம் தான். ஆகஸ்ட் மாசம் 22ஆம் தேதி பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை ஒரு சுப முகூர்த்தங்கள் வருது. அடுத்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாசம் 23ஆம் தேதி ஒரு சுப முகூர்த்தங்கள் வருது. ஆகஸ்ட் மாசம் 14ஆம் தேதி ஒரு சுப முகூர்த்தங்கள் வருது. இந்த 3 முகூர்த்தம் தான் இந்த மாசத்துல. மற்றபடி இந்த மாசத்தை பொறுத்தவரை நல்ல ஒரு விசேஷம். இதுல இன்னொரு ஸ்பெஷல்னா சூரியன், சுக்கிரன், புதன் 3 கிரகங்கள் இணையக்கூடிய மாசம் இந்த ஆகஸ்ட் மாசம். இந்த ஆகஸ்ட் மாசம் 17க்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது, இதை பத்தி நம்ம ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம். இல்ல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை பார்ப்போம். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த கன்னிராசி என்பர்களே, பொதுவாக கன்னிராசி கால புருஷனுடைய 6வது ராசி தான் இந்த கன்னிராசி. தெரியுமே பாருங்க, என்றுமே இளமையான தோற்றம் யார்கிட்ட இருக்குன்னா கன்னிராசி என்பட்ட கண்டிப்பா இருக்கும். இதுலயுமே ஒரு ஆக்டிவிட்டா இருப்பாங்க கன்னிராசிக்காரங்க. எந்த வேலை கொடுத்தாலும் பாருங்க அதை ஆக்டிவிட்டா பண்ணக்கூடிய குணம் இருக்கும். ரொம்ப நகைச்சுவை உணர்வு உங்கள்கிட்ட நிறைய இருக்கும். இசை, கலை இதெல்லாம் ரொம்ப விரும்பக்கூடிய நபர்கள் கன்னிராசிக்காரங்க. எங்கே போனாலும் சரி ஒரு நாகரீகமா இருப்பாங்க கன்னிராசிக்காரங்க. ஏன்னா இந்த ராசியில பாருங்க புதன் உச்சமாகிறார. குழந்தை போல் குணம் யாரு? கன்னிராசிக்காரங்க இருப்பாங்க. குழந்தை போல ஒரு குணங்கள் இருக்கும். எந்த வேலை கொடுத்தாலும் அந்த வேலையை டக்குன்னு முடிக்கிற குணமும் அந்த கன்னிராசிகிட்ட இருக்கும். ஒரு இடத்துக்கு போனா ரொம்ப பர்சனாலிட்டியா போகக்கூடிய நபர்கள் கன்னிராசிக்காரர் தான். எப்போதுமே வேலை உத்தியோகம் இதை பத்தியே ரொம்ப சிந்திக்கக்கூடிய நபர்களுமே இந்த கன்னிராசிக்காரர் தான். ராசியில பிறந்தா கண்டிப்பா அந்த சிந்தனை அதிகமா இருக்கும். கன்னிராசியை பொறுத்தவரை பயங்கரமா சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய ராசி தான் கன்னிராசி. அப்படிப்பட்ட கன்னிராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய ஆகஸ்ட் மாத பலன் இது மாதிரியான ஒரு பலனை கொடுக்க போறார்.
இதை பற்றி ஃபுல்லாக நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு பலன் தான் கொடுக்குறேன். இதை ஃபுல்லாக நீங்கள் வாழ்நாள் பலன் எடுத்துக்காதீங்க. ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகம், சுய ஜாதகத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா லக்னம் என்பது உயிர், ராசிங்கிறது உடல். அப்போ இந்த உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது. உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் ராசி நீங்க கன்னி ராசியா இருக்கலாம். லக்னம் ஒரே மாதிரி லக்னம் யாருக்குமே இருக்காது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லக்னம் கண்டிப்பா மாறுபடும். அப்படி மாறுபடும் போது பலனே மாறுபடும். அதனாலதான் எல்லா வீடியோ நான் என்ன சொல்லியிருப்பேன்னா, ஒரு பொது பலனா கொண்டு போங்க. உங்களுடைய பிறப்பு சாதத்தை சுய சாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பலனுக்கு கரெக்டான ஒரு பலன் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா கன்னிராசிக்காரங்க நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க. ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்காங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருள்லையே திரு அருளே கிடையாது. நம்ம போடக்கூடிய வீடியோ நம்முடைய ஆன்மீக சிந்தனை உங்களுக்கு நல்லபடியாக வந்து சேர்னாதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே. இப்போ இந்த கன்னிராசிக்கு எது மாதிரியான ஒரு பலனை கொடுக்க போறார், இதை பற்றி ஃபுல்லாக நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். இப்போ கிரக அமைப்பு எங்கெங்கே சஞ்சாரம் செய்யறாங்க. அப்போ உங்கள் ராசிலேருந்து ராசிலே கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா 6ஆம் பாவத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறாரு கும்பராசிக்கு. அடுத்து 7ஆம் பாவத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் குரு பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறாங்க. அடுத்து 11ஆம் பாவத்துல சூரிய பகவான் சஞ்சாரம் செய்கிறார். கடக ராசியில 12ஆம் பாவத்துல புதன் பகவானும் சுக்கிர பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறாங்க. ஒரு சில தினத்துக்கு அப்புறம் சூரிய பகவானும் உங்களுக்கு 17ஆம் தேதிக்கு அப்புறம் 17ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 12ஆம் பாவத்துக்கு வர்றாரு. செவ்வாய் பகவான் ஒரு சிலத்துக்கு அப்புறம் 10ஆம் பாவத்துக்கு வர்றாரு. குருவுடைய பார்வை உங்க ராசி மேல படுது. கன்னி ராசிக்கு இந்த குரு பார்க்கறது தான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலம். ஏன்னா சில பேருக்கு இந்த லக்னத்துல கேது இருக்குது, ஒரு குழப்பத்தை கொடுத்து கன்னிராசியை ரொம்ப நோகடிக்குது. இதையுமே கரெக்டா ஒரு விஷயத்துல கன்னிராசிக்கார் இறங்க முடியல. இதுல போமா வேணாமா சொல்லி ஒரு குழப்பத்திலே இருக்காங்க கன்னிராசிக்காரங்க. எதை தொட்டாலும் ஒரு குழப்பம் மனக்குழப்பம். எதையுமே ஒரு தைரியமா ஒரு விஷயத்துல இறங்க முடியல. இதை பண்ணுவோமா வேணாமா சொல்லி ஒரு குழப்பத்திலே இருக்கிறாங்க. இந்த குழப்பங்கள் ஒரு அனுகூலமா இல்லை. ஏன்னா சில பேருக்கே பாருங்க, நண்பர்கள்ட்ட பழக்க வழக்கத்துக்கிட்ட வேலை உத்தியோகத்துல பட் நிறைய தடைகளை கொடுத்துட்டாரு. அது இல்லாம புதன் வேற வக்ரமா இருந்தார, தொழில் ஒரு மந்தமான தன்மை, உடம்பு பிரச்சனை நிறைய பேருக்கு, வேலை உத்தியோகத்துல பிரச்சனை நிறைய பேருக்கு. வேலை உத்தியோகத்துல கண்டிப்பா ஒரு பிரச்சனை இருக்கும், வேலை பறிப்பு இருக்கும். இதுக்கு முன்னாடி ஒரு மாசத்துக்கு முடிய பாருங்க, வேலை உத்தியோகத்துல கலகங்கள், மேலதிகாரிட்ட பிரச்சனை, அரசாங்க எக்ஸாம் எழுதுறோம்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கல, அரசாங்க வேலை கிடைக்கல, படிப்பு தொழிவு மந்தமா இருக்குது, எந்த காரியத்தாலும் சரியா இல்லை, கனவு மணி ஒற்றுமை பெருசா சொல்லிக்கிறாப்புல இல்லை, எல்லாமே ஒரு தடைப்படுது. கூட்டு தொழில் சரியா அமையல, வெளிநாடு போக முடியல, வெளியூர் போக முடியல, நிறைய ஒரு தடையில பார்த்துட்டாங்க. குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சி இல்லை. இது மாதிரி நிறைய தடையில பார்த்தவங்க யாருன்னா கன்னி ராசிக்காரா தான். எந்த ஆசையுமே சரியா நிறைவேறாம ஒரு மனக்குழப்பத்துல இருந்தாங்க கன்னி ராசிக்காரங்க. இனிமே இந்த குழப்பங்கள் நீங்குது. இனிமே நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு வெற்றி பாதையா வரும். நான் சொல்றேன்ல, அதான் விபரீத ராஜயோகம் உங்களுக்கு வேலை செய்யுது. விபரீத ராஜயோகம் 9ஆம் வீட்டு 10ஆம் வீட்டு சேர்ந்து உங்களுக்கு 12ஆம் பாவத்துல இருக்கும்போது பொதுவா பாருங்க, தர்ம கர்மாதி யோகம் பயங்கரமா வேலை செய்யும். அதுவும் இந்த சூரியன் புதன் சுக்கிரன் சேர்ந்து 6ஆம் பாவத்து சனி பகவானை பாக்குறாங்க பாருங்க. உங்களுக்கும் சனிக்கும் ஒரு நட்பு உண்டு. அப்ப இங்க பார்க்கும்போது பாருங்க, நிறைய ஒரு மாற்றத்தை பார்க்கறது. அது இல்லாம குருவுடைய பார்வை உங்க ராசி மேல படுறதுனால நிறைய நல்ல விஷயம் நடக்குது. என்னை பொறுத்தவரை இப்ப வெளிநாடு போகணும், வெளியூர் போகணும், நான் முயற்சி பண்றேன், எனக்கு கிடைக்கல, ரொம்ப நாளா ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், கிடைக்கலன்னு சொல்றாங்க பாத்தீங்களா. அவங்கெல்லாம் இப்ப வெளிநாடு கண்டிப்பா கிடைக்கும். வெளிநாடு உங்க ஜாதகத்துல லக்னத்தோட தொடர்பு இருந்தா வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம் கண்டிப்பா உங்களுக்கு தேடி வரும். இது அழகா அமைச்சு கொடுக்கிறார்.
வேலை உத்திட்டு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. எதுவும் வெளிநாட்டில் வேலை பார்க்குறாங்க பாருங்க, நான் வேற கம்பெனி மாறணும், எல்லாமே ஓகே பண்ணிட்டு இன்னும் வேலையை மாற்ற முடியல, தொழிலை மாற்ற முடியலன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. அவங்களாம் கண்டிப்பாக ஒரு மாற்றம் வருது. வேலை உத்தியத்தில் இடம் மாற்றம், கண்டிப்பாக இடம் சேஞ்ச் கண்டிப்பாக கிடைக்குது. வேற கண்ட்ரியே மாறக்கூடிய அமைப்புலாம் நிறைய வரும். 100% கன்னி ராசிக்காரங்களுக்கு வேற கண்ட்ரியே மாறுவீங்க. அந்த நேரம்னா உங்களுக்கு இப்ப அதிகமா இருக்கு, பாத்துக்கோங்க. கன்னி ராசிக்கு நீங்க நினைச்ச மாதிரி மாறுவீங்க. நல்ல ஒரு அனுகூலமா வர்றதுக்கு இந்த கன்னி ராசிக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு. படிப்பு கல்வியில எதிர்பார்த்ததை விட யோகம் இப்ப உண்டு, தடைகளே கிடையாது. படிப்பு கல்வியில நல்ல ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய அமைப்பு அமைச்சு கொடுக்குறாரு. கல்வியில சாதிப்பீங்க. எந்த சப்ஜெக்ட் எடுத்து கொடுத்தாலும் சரி, எல்லாத்தையும் நீங்க ஜெயிக்கக்கூடிய திறன் கண்டிப்பா வந்துடும் கன்னி ராசி. ஏன்னா அரசாங்க கிரகத்தோட நீங்க இணைகிறீங்க, அதனால சொல்றேன். உங்களுக்கு எதிரியே வெல்லக்கூடிய நேரம் வரும். நீங்க கவர்மெண்ட் சம்பந்தம் எங்க வேணாலும் லோன் கேளுங்களேன், இப்ப கிடைக்கும். கவர்மெண்டோ தனியாரோ கண்டிப்பா கடன் உதவி உடனே கிடைக்கக்கூடிய அமைப்பு அமைச்சு கொடுக்குற. தொழில நல்ல ஒரு யோகம். வெளிநாட்டுல பிசினஸ் பண்றவங்க, வெளியூர்ல பிசினஸ் பண்றவங்க எல்லாத்துக்கும் பாருங்க, தொழில பயங்கரமான ஒரு யோகம் இருக்கும் இப்ப. ஏன்னா இந்த குருவுடைய பார்வை, நான் சொல்ற இந்த குரு தர்ம கர்மாதி யோகம், இந்த குருமங்கல யோகம், 9ஆம் இடத்துல உள்ள யோகம், இது எல்லாமே பயங்கரமா உங்களுக்கு வேலை செய்யுது. வெளிநாட்டுல வெளியூர்ல பழக்க வழக்கம் பயங்கரமா இருக்கும். அரசாங்க எக்ஸாம் எழுதுறோம், தைரியம் எழுதுங்க, விடாம எழுதுங்க. உங்க லக்கணத்தோட சூரியன் இருந்துட்டா இப்ப அரசாங்க வேலை வெளியில கிடைக்கும் கண்டிப்பா நிறைய பேருக்கு. எப்படிப்பட்ட வழக்கா இருக்கட்டுமே, இடம் சம்பந்தமா, பூமி சம்பந்தமா, கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு, நீ அலையிறீங்க கன்னி ராசிக்காரங்க, இனிமே அலைய வேணாம். உங்களுக்கு அனுகூலமா திடீர்னு ஒரு யோகத்தை காட்டுறாரு. கணவன் மனைவி கொஞ்சம் ஜாமீன் எழுத்து போறது, கணவன்கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அந்த டைம், மற்றபடி எல்லாமே சூப்பரா இருக்கும். உடம்பு பிரச்சனை பெருசா இருக்காது. அரசியல் நல்லா இருக்கும். அதே மாதிரி லாட்ரி யோகம் நிறைய பேர் நம்ம ஜாதகம் பார்த்துட்டு லாட்ரி யோகத்தை பத்தி பேசுங்க. 100% வெளிநாட்டு வெளியூர்ல லாட்ரி யோகம் வருது. அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரைய பண்ணாம ஜாதகத்தை பார்த்து முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பா வெற்றி நிச்சயம். அதே மாதிரி கமிஷன் துறை, ரியல் எஸ்டேட் பிசினஸ், கமிஷன் சம்மந்தப்பட்ட வேலை, ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ், எல்லாமே யோகத்தை சூப்பர் அமைச்சு கொடுக்குறாரு. ஐடி ஃபீல்டு, அக்கௌண்ட்ஸ், கணக்கு வழக்கு சார்ந்த ஃபீல்டு, கலை சம்மந்தப்பட்ட வேலை, எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. மருத்துவத்துறை எல்லாமே சூப்பரா இருக்கும். ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள். இப்ப நம்ம நட்சத்திரம் பார்ப்போம். ஒரு முதல் நட்சத்திரம் உத்திரத்துல பிறந்தவங்க ஒரு தைரியமான குணம் இருக்கும். தன்னம்பிக்கை விட மாட்டாங்க. எது வந்தாலும் சரி தைரியமா நம்ம பேஸ் பண்ணி நம்ம ஜெயிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும். இனிமே பாருங்க, உங்களுக்கு அரசாங்கம் மூலம் நிறைய அனுகூலங்கள் வருது. வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், இடம் மாற்றம், வேலை மாற்றம், தொழில் மாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயம் நல்ல அனுகூலத்தை அமைச்சு. படிப்பு கல்வி நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. உத்தியோகத்துல உயர் பதவியை கொடுக்குறாரு. தொழில லாபத்தை கொடுக்குறாரு. ஒரு தலைமை பொறுப்பு போகக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு. எல்லாமே ஒரு வெற்றி பதவியை வருது இந்த உத்திரத்துல பிறந்தவங்களுக்கு. அடுத்து அஸ்தனத்துல பிறந்தவங்க ரொம்ப கற்பனை பண்ணுவீங்க. உங்களை மாதிரி யாரும் கற்பனை பண்ண முடியாது. கலை இசையை ரொம்ப விரும்பக்கூடிய ஆளு. இதுலயுமே ஒரு வேலை கொடுத்தா அந்த வேலையுடைய கேரக்டரை மாறுவீங்க. இனிமே பாருங்க, நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு அமைச்சு கொடுக்குறாரு. வேலை உத்தியோகத்துல உயர் பதவி, ப்ரமோஷன், வேலை இடம் மாற்றம், தொழில் மாற்றம், இது எல்லாமே அழகா அமைச்சு கொடுக்குறாரு. தொழில லாபங்கள், அதே மாதிரி உத்தியோகத்துல உயர் பதவி, அரசாங்கம் அனுகூலங்கள், இது எல்லாமே சூப்பர் அமைச்சு கொடுக்குறாரு. நீங்க எந்த ஒரு காரியத்தாலும் இனிமே உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வரும். அஸ்தத்துல பிறந்த அற்புதமான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய நேரம் அமைச்சு கொடுக்குறாரு. தன்மானத்தோடு ஜெயிக்கக்கூடிய டைம் உங்களுக்கு வருது. தைரிய குணம் உங்களுக்குள்ள இருக்கும். விடாம முயற்சி பண்ணுங்க, எல்லாமே உங்களுக்கு வெற்றியா வரும். அதாவது இந்த அஸ்தத்துல பிறந்தவங்களுக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா சித்திரத்துல பிறந்தவங்க தைரிய குணம், தன்னம்பிக்கை விட மாட்டாங்க. இவங்க எப்போதுமே சரி, எது வந்தாலும் நம்ம ஜெயிக்கணுங்கிற ஒரு மனப்பக்கம் உங்க மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். இனிமே பாருங்க, எது வந்தாலும் சரி அடிச்சு கிளப்பி ஜெயிக்கக்கூடிய டைம் அமைச்சு கொடுக்குறாரு. வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம் சூப்பரா இருக்கும். குடும்ப தலைவராகுவீங்க. குடும்பத்துல ஒரு பொறுப்பு கிடைக்கும். கணவன் ஒற்றுமை இருக்கும். வீடு வாங்குவீங்க, இடம் வாங்குவீங்க, பூமி வாங்குவீங்க, வண்டி வாங்குவீங்க. இடத்துல உள்ள பிரச்சனை, வழக்கு பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும். கணவனுடைய ஒற்றுமை சார்ந்த விஷயம் நல்லா இருக்கும். ஒரு தலைமை பொறுப்புக்கு போகக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு. இனிமே நீங்க போகக்கூடிய எல்லாமே ஒரு வெற்றி பாதையா வருது. வரக்கூடிய ஆகஸ்ட் மாத பலன் கன்னி ராசிக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதம் உள்ள மாதமாகவே அமைகிறது.